வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட்டில் இது வரைக்கும் கேட்டிருந்த சைக்காலஜி கொஷின்ஸ் நம்ம டாபிக் வைஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 9. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா லெட்டர் சீரீஸ், அடுத்ததாக கோடிங் டீகோடிங்கோட பார்ட் 1. லெட்டர் சீரீஸ்லேருந்து இது வரைக்கும் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. 2010 23 வரைக்கும் இந்த 5 கொஷினையும் எடுத்து பார்த்ததில் இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு கொஷின் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த வருஷமும் கண்டிப்பாக லெட்டர் சீரீஸ்லேருந்து ஒரு கொஷினாவது வரும். ஓகே, பட் கோடிங் டீகோடிங் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷின் கேட்டிருக்காங்க இந்த 5 வருஷத்தில். ஒரு வருஷத்துக்கு 4 கொஷின் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த வருஷமும் மினிமம் 4 கொஷினாவது இந்த டாப்பிக்லேருந்து வரும். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நான் இந்த வீடியோவில் இந்த சீரீஸில் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் பார்த்தா கூட போதும். நீங்கள் கோர்ஸில் கூட ஜாயின் பண்ண வேண்டாம், வேறு எங்கேயும் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் கொடுக்குற இந்த சீரீஸை பார்த்தாலே வந்து உங்களால் வந்து இந்த 4 கொஷினை வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, நிறையா டாப்பிக்கில் வந்து நான் கொடுக்குற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட அந்த சீரீஸ் பார்த்தாலே உங்களால் வந்து அதில் இனிமேல் கேட்கக்கூடிய கொஷினே உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் 8 வீடியோ கொடுத்துருக்கோம். இது வந்து 9வது பார்ட். ஓகே, ஸோ அந்த 8 வீடியோவில் என்னென்ன டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 8 வீடியோவுமே டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ சைக்காலஜி அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த 2 டாப்பிக்கும் சேர்த்து 3 வீடியோ கொடுத்துருக்கோம். ரேங்கிங் ஒரு வீடியோ, டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் ஒரு வீடியோ, அடுத்ததாக வந்து வென் டயக்ராம் ஒரு வீடியோ, கேலண்டர் ஒரு வீடியோ, கிளாக் ஒரு வீடியோ. இந்த ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 வருஷத்தில், இதுக்கு முன்னால் நடந்த இந்த 5 வருஷத்தில் கேட்டிருந்த கொஷினை மட்டும்தான் நான் டாபிக் வைஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதை பார்த்தாலே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த வருஷம் வரக்கூடிய கொஷினையுமே அட்டன் பண்ண முடியும். ஓகே, அதனால் இந்த நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைக்காலஜிக்குனே நான் வந்து 60 டே ஸ்ட்ராட்டஜியும் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். இதை பார்க்காதவங்களும் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு உங்ககிட்ட 60 நாள் டைம் இல்லாட்டியுமே இதில் நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிளில் 2 நாளுக்கு என்ன டைம் டேபிள் கொடுத்துருக்கோன்னா அதை ஒரு நாளில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஒரு நாளும் 2லேருந்து 3 மணி நேரம் படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். அப்படிங்கிறனால நீங்கள் வந்து 2 நாள் டார்கெட்டை ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா சைக்காலஜியில், அதாவது மேத்ஸ், அடுத்ததாக ரீசனிங், இங்கிலீஷ், இந்த 3 சப்ஜெக்ட்டும் சேர்த்து கொடுத்துருப்பேன். 60 நாளுக்கான டைம் டேபிள் கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணனா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நான் சொல்ல போகிற பாயிண்ட் வந்து ஒரு டாபிக் இல்லை, கோடிங் டீகோடிங், லெட்டர் சீரீஸ், லெட்டர் அனலாகி, லெட்டர் கிளாசிஃபிகேஷன், இந்த மாதிரி 4 டாப்பிக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே, 4 டாப்பிக்குமே இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப சிம்பிளானது தான். ஓகே, இது வந்து ட்ரிக்கெலாம் கிடையாது. நீங்கள் மனப்படமும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்றவங்கள விட குயிக்காக நீங்கள் சால்வ் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன ஒரு சில டாப்பிக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் எவ்வளோ குயிக்காக நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். நீங்கள் குயிக்காக கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து 2 செகண்ட் 3 செகண்டில் சால்வ் பண்ண வேண்டிய கொஷினுக்கு வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மற்ற கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போகும். ஓகே, ஸோ ஒரு சில டாப்பிக்கில் நம்ம எவ்வளோ குயிக்காக அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிறதா மேட்ரு. ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் இந்த பாயிண்ட்டை வந்து மனப்பாடமாக வச்சுக்கணும். ஒன்றும் இல்லை, ஏபிசிடி தான். ஓகே, இப்போது ஏபிசிடிக்கு அதோட ஃபேஸ் வேல்யூன்னு இருக்குது. இப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு லெட்டர், அதோட வேல்யூ 1. இப்போ பிங்கிறது 16வது லெட்டர், அதோட வேல்யூ 16. ஓகே, இசட்னா 26வது லெட்டர், அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 26. ஸோ இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் என்ன வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு மனப்பாடமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டக்கு டக்குன்னு கொஷின் வந்து சால்வ் பண்ணலாம். அட்லீஸ்ட் நீங்கள் மனப்பாடம் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா கூட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த மாதிரி கண்டிப்பாக இது தேவைப்படும். அப்படிங்கிறனால கொஷின் பேப்பரில் ஒரு இடத்துல இதை எழுதி கூட வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் என்ன எழுதியிருக்கணும் அதை நீங்கள் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இது என்னென்னா இப்போ ஏபிசிடியை அப்படியே தலைகீழாக எழுதியிருக்கேன். ஓகே, அதாவது 26வது லெட்டர் ஏ அப்படிங்கிற மாதிரி இசட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஏ வரைக்கும் போயிருக்கேன். அப்படி பார்க்குறப்போ ஏவோட வேல்யூ வந்து 26, பிக்கு 25, இந்த மாதிரி வரும். இசட் வந்து ஃபஸ்ட்டு லெட்டராக இருக்கும். ஓகே, அதாவது ஏக்கு ஆப்போசிட் இசட்டு, பிக்கு ஆப்போசிட் ஒய், சிக்கு ஆப்போசிட் எக்ஸ், இந்த மாதிரி. ஓகே, இதுவும் தேவைப்படும். இதிலிருந்தும் கொஷின் ஆல்ரெடி இந்த எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. நம்ம வீடியோஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, அடுத்ததான் இன்னொன்று என்ன, வவல்ஸ்னால் வந்து என்னது, ஏஇஐஓயு அப்படிங்கக்கூடிய அந்த 5 லெட்டர் தான். இந்த 5 லெட்டரும் உங்களுக்கு வந்து வவல்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்குமே வந்து நம்பர் கொடுத்தா ஏ ஃபஸ்ட்டு லெட்டர், இ 2வது லெட்டர், அந்த மாதிரி ஐ 3வது, ஓ 4வது, யூ 5வது. ஓகே, ஸோ இது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இதை நீங்கள் வந்து தனியாக எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி
ஏபிசிடி எழுதுங்க, அதோட லெட்டர்ஸ் அதோட நம்பர்ஸ் வந்து எழுதுங்க. அடுத்து வந்து அதை 2 3 வாட்டி மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களா ஒரு லெட்டர் எழுதிக்கோங்க. ஓவோட வேல்யூ வந்து என்னது 15. அடுத்ததா எம்மோட வேல்யூ வந்து எத்தனை 13. இந்த மாதிரி நீங்களா ட்ரை பண்ணணும், ஒன்று ட்ரை பண்ணணும். ஓகே, இப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு லெட்டருக்கும் அதோட வேல்யூ என்ன, அதோட நம்பர் என்ன அப்படிங்கிற டக்கு டக்குன்னு ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஷினையும் நீங்கள் டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போகலாம். ஓகே, ஸோ இப்போ லெட்டர் சீரீஸுக்கு இந்த அளவுக்கு கேட்கல, ரொம்ப நீங்கள் இந்த மாதிரி நம்பரை வச்சு சால்வ் பண்ணுற மாதிரிலாம் கேட்கல, ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ஆனால் கோடிங் டீகோடிங்கில் கண்டிப்பாக இது தேவைப்படும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்க. சூஸ் த மிஸ்ஸிங் லெட்டர் அவுட் ஆஃப் த கிவன் அல்டர்னேட்டிவ்ஸ். கொடுக்கப்பட்ட மாற்றுகளில் விடுபட்ட எழுத்தை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சீரீஸ் இருக்கும், அதில் நடுவில் ஒரு லெட்டர் இல்லாமல் இருக்கும். அது என்ன லெட்டர் அப்படிங்கிறத பார்க்கணும். கொஷின் தமிழில் கேட்டிருந்தாலும் இங்கிலீஷில் கேட்டிருந்தாலும் இங்கிலீஷ் லெட்டர் தான் கொடுப்பாங்க. இதனால தான் நான் கோர்ஸில் வந்து இந்த டாப்பிக்கு உங்களுக்கு தமிழில் தேவையில்லை, தமிழில் வந்து கொஷின் தேவையில்லைன்னு சொன்னேன். அதையும் ஒரு சிலர் புரிஞ்சுக்காமல் நீங்கள் தமிழில் கொடுக்கலன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் தமிழில் கொடுத்தாலும் இந்த ஒரு வரி தான் கொடுக்க முடியும். இந்த இடம் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லெட்டர் தான் இருக்க போகுது. ஓகே, அதனால் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ GHJM அடுத்து என்ன வரும்னு தெரியாது, அடுத்து V வந்திருக்கு. ஸோ அப்போ இதை நீங்கள் பார்த்தாலே தெரியுது, ரொம்ப சிம்பிள். ஜிக்கு அப்புறம் ஹச். ஓகே, அடுத்து ஐ வரணும், ஐ வராமல் ஜே வந்திருக்கு. ஜேக்கு அப்புறம் KL வராமல் எம் வந்திருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கு நடுவில் கேப்பு கிடையாது, இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு லெட்டர் இருக்குது, இது ரெண்டுக்கு நடுவில் 2 லெட்டர் இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கு நடுவில் 3 லெட்டர் இருக்கும். ஓகே, இங்கே 0, இங்கே 1, இங்கே 2, அடுத்து 3 வரணும். அப்போது எம்முக்கு அப்புறம் வந்து என்னது NOP, 3 லெட்டர் வந்துருச்சு. அடுத்த லெட்டர் தான் இங்கே வந்திருக்கும். அப்போ இங்கே என்ன வந்திருக்கும், Q வந்திருக்கும். Qங்கிறத ஆன்சர். ஸோ இதுதான் கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு இங்கே இன்னொரு லெட்டர் மிச்சம் இருக்குது. இப்போ இதுக்கும் நடுவில் 4 லெட்டர் வரணும், ஏன்னா இங்கே 3 வந்திருக்கு. அடுத்த கேப்பில் 4 லெட்டர் வரணும், இந்த கேப்பில். ஸோ 4 லெட்டர் எதுக்கப்புறம், Qக்கு அப்புறம் வரணும். ஓகே, Qக்கு அப்புறம் RSTU 4வது லெட்டர், 5வது லெட்டர் வந்து V. கரெக்டாக தான் வந்திருக்கு. நம்ம கெஸ் பண்ண லாஜிக் வந்து கரெக்டு தான். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். இதை எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி 3 லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, DGJFIL HKN அப்படிங்கிற மாதிரி 3 லெட்டர் கொடுத்துருந்தாலும் நீங்கள் ஒரு லெட்டராக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதாவது இதில் ஃபஸ்ட் லெட்டர், அடுத்து இதில் ஃபஸ்ட் லெட்டர், இதில் ஃபஸ்ட் லெட்டர், இதில் ஃபஸ்ட் லெட்டர். இந்த மாதிரி இதுக்கும் தான் வந்து மேக்ஸிமம் கொஷினில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த லாஜிக்கை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னால் நீங்கள் ஆப்ஷன்லையும் கண் வச்சுருக்கணும். அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி கொஷின் எல்லாருமே சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே, இப்போ நீங்கள் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு 2 லெட்டர் LO தான். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 லெட்டரை கண்டுபிடிக்கிறதுல டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா நம்ம 2 லெட்டரை கண்டுபிடிச்சாலும் 4 ஆப்ஷன்லையும் அதுதான் இருக்குது. அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறதே கிடையாது. நம்மளுக்கு தேவையானது லாஸ்ட் லெட்டர் மட்டும்தான். அப்போ நீங்கள் லாஸ்ட் லெட்டரில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ JLNP இருக்குது. ஓகே, JKL, ஜேக்கு அப்புறம் KL, MN. ஓகே, Nக்கு அப்புறம் O, அடுத்து P, Pக்கு அப்புறம் Q, அடுத்து R வந்திருக்கும். ஓகே, அதாவது நடுவில் ஒரு லெட்டரை விட்டுருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கெலாம் நீங்கள் வந்து நம்பர் போடணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் வித்தியாசமான லாஜிக் வரும், அந்த இடத்துல தான் நம்பர் போடணும். அப்போ இந்த இடத்துல வந்து கடைசி லெட்டர் R வர்ற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான், இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். 3 லெட்டர் கொடுத்துருந்தாலும் ஒரு சப்பையான லாஜிக் தான் இதில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து இதை வந்து ஃபிகராகவும் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஃபிகராகவும் கொடுக்கலாம். இதை வந்து ஸ்கொயரில் கொடுக்கலாம், முக்கோணமாக கொடுக்கலாம், முக்கோணமாக 4ஆக பிரித்து கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். பட் இதை வந்து நம்ம இப்படி ஒரு சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும் வருது, இங்கே என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போது இந்த கொஷின்லையும் பாருங்கள், இங்கே வந்து இந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும் தான் கேட்டிருக்காங்க. கேள்வி குறியிட்ட இடத்தில் எந்த எழுத்துக்களை வைத்தால் இந்த படத்தை நிறைவு செய்ய முடியும். இந்த மாதிரி கொஷினுக்குலாம் நீங்கள் கொஷினை ரீட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, பார்த்தாலே தெரியுது இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு லாஜிக் தான் முக்கியம். இங்கேயும் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்லேயுமே ஃபஸ்ட்டு லெட்டர் D. இப்போ ஃபஸ்ட் லெட்டரை கண்டுபிடிக்கிறதுல எந்த யூஸுமே கிடையாது. ABC அடுத்து D.
ஓகேவா? 2வது லெட்டரை பாருங்கள், ZYX. அப்படியே இசட்லேருந்து தலைகீழாக வருதா? இசட்டு, அடுத்து ஒய், அடுத்து எக்ஸு. ஸோ எக்ஸுக்கு அடுத்து என்ன வரும், அதாவது எக்ஸ் எதுக்கு அடுத்து வருமோ அதுதான் இந்த இடத்துல வரப்போகுது. ஓகே, நார்மல் கரெக்டான ஆர்டரில் பார்த்தோம். ஏலேருந்து பார்த்தோம்னா எக்ஸ் எதுக்கு அப்புறம் வரும்? டபிள்யூக்கு அப்புறம் வரும். ஓகே, இங்கே வந்து தலைகீழாக வர்றோம். அப்போ எக்ஸுக்கு அப்புறம் இங்கே டபிள்யூ வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல 2வது லெட்டர் டபிள்யூ இருக்கிறது தான் இங்கே வந்து ஆன்சர். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். அடுத்து 4வது கொஷின். இவ்வளோ தான் எஸ்ஐ எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்டிருக்கிறது. இனிமேலும் இந்த மாதிரி சிம்பிளாக தான் இந்த டாப்பிக்லேருந்து கேட்க போகிறாங்க. அதுக்காக எல்லா டாப்பிக்கும் ரொம்ப சப்பையாக இருக்கும்ட்டு கிடையாது. இந்த டாபிக் ரொம்ப ஈஸியாக பெரிய லெவலில் எதுவுமே யோசிக்காத மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இங்கேயுமே இந்த கொஷின் மார்க் வர்ற இடத்துல எந்த 3 லெட்டர் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் ஆப்ஷனை பார்த்துக்கலாம். ஓகே, டிடபிள்யூ, டிக்யூ, டபிள்யூடி, டபிள்யூக்யூன்னு வந்திருக்கு. ஸோ ஒன்று டி வரும், இல்லைன்னா டபிள்யூ வரும். ஓகே, ஆனால் 4 ஆப்ஷனுமே வித்தியாசமாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு லெட்டர்லேயுமே இங்கே வந்து கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு லெட்டர்லையுமே என்னென்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது இங்கே ஹச், ஜி, எஃப், இ. ஸோ பார்த்தாலே தெரியுது, தலைகீழாக வருது. ஓகே, இஎஃப்ஜிஹெச் இப்படி போனீங்கனாலே தெரியுது. ஓகே, அப்போது ஈக்கு முன்னால் எந்த லெட்டர் வந்திருக்குமோ அதுதான் வந்து இங்கே வரப்போகுது. ஓகே, டிக்கு அப்புறம் தான் இ வரும். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டி வந்திருக்கும். ஓகே, டிஇஎஃப்ஜிஹெச் இந்த ஆர்டர் தான். அதை அப்படியே அவங்க தலைகீழாக போட்டிருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஏபிசிடி கரெக்டான ஆர்டர்லையும் தெரிஞ்சிருக்கணும், அதே இது தலைகீழாகவும் தெரிஞ்சிருக்கணும். ஏலேருந்து இசட் வரைக்கும், இசட்லேருந்து ஏ வரைக்கும். ஆனால் இசட்லேருந்து ஏ வரைக்கும் எல்லாராலையும் மனப்பாடம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து எழுதியாவது வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறப்போ ஏலேருந்து இசட் வரைக்கும், இசட்லேருந்து ஏ வரைக்கும் அப்படியே தலைகீழாகவும் எழுதி வச்சுக்கோங்க. அதை பார்த்தாதான் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். அப்படியாச்சும் நீங்கள் கொஞ்சம் டைமை வந்து சேவ் பண்ண முடியும். அந்த எழுதுகிற டைம் தான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கும். ஓகே, ஸோ இப்போ டி தான் வருது ஃபஸ்ட்டு லெட்டர். அப்போ இந்த 2 ஆப்ஷனை நம்ம வந்து எலிமினேட் பண்ணிட்டோம். அடுத்த லெட்டர் டபிள்யூவா கியூவாங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 3வது லெட்டர் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, 3ஐயும் கண்டுபிடிச்சி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ இங்கே வந்து பாருங்கள், யூடிஎஸ்ஆர் தலைகீழாக போய் பாருங்கள், ஆர்எஸ்டியு. ஓகே, அப்போ தலைகீழாக தான் வருது. ஓகே, இது நம்ம நேராக போனோம், இந்த இடத்துல இது தலைகீழாக போகிறோம், இங்கேருந்து போனோம். ஓகே, ரைட்லேருந்து லெஃப்ட்டில் போனோம், லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வந்தால் யூடிஎஸ்ஆர்னு சொல்லி அந்த ஏபிசிடியை தலைகீழாக எழுதியிருக்காங்க. ஓகே, அப்போ ஆருக்கு முன்னால் வரக்கூடிய லெட்டர் தான் இங்கே வரும். ஆருக்கு முன்னால் என்ன வரும்? கியூ. ஓகே, கியூஆர்எஸ்டியு அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அப்போ டிக்கு அப்புறம் கியூ வர்றது தான் ஆன்சர். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இதுலேயும் யாரும் நீங்கள் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஸ்டினை மட்டும் சால்வ் பண்ணுறீங்க, தமிழில் இருக்கிறத சால்வ் பண்ணணும்னு கமெண்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, ஒரு லிமிட்டு தான். ஓகே, இதில் கான்செப்ட் தான் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் இங்கே டச் பண்ணலை அப்படின்னால இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஸ்டினை சால்வ் பண்ணுறோம்ட்டு யாரும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. நான் சொல்கிறதுல ஏன்டா இதெல்லாம் சொல்கிறோம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து நம்ம கோர்ஸில் இருக்கவங்க குரூப்பில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எல்லாத்தையும் இங்கிலீஷ்லேயே கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு. இதை தான் நான் சொல்லியிருக்கேன். இங்கே நான் என்ன பண்ணாலும் இந்த லெட்டரை வந்து இங்கிலீஷில் தான் கொடுக்க முடியும், இதுக்கு நான் தமிழில் கொடுக்க முடியாது. ஓகே, நான் கொடுத்தாலும் உங்களுக்கு எக்ஸாமில் இப்படி தான் கேட்க போகிறாங்க. ஸோ லெட்டர் சீரிஸ் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 முக்கியமான டாபிக், கோடிங் டிகோடிங். ஓகே, ரீசனிங்கில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இயருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த வருஷமும் மினிமம் 4 கொஷின், அதுக்கு மேலே கூட வரலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். இப்போ இது எல்லாரும் மனப்பாடம் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னால இதை நான் ரெஃபரன்ஸுக்கு கொடுத்துருக்கேன். நான் பாட்டுக்கு டக்கு டக்குன்னு சொல்கிறப்போ உங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதனால தான் நான் இதை கொடுத்துருக்கேனே தவிர உங்களுக்கு எக்ஸாமில் இதை கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கணும், இல்லைனா எழுதியாவது வச்சுக்கணும். ஓகே, உங்களுக்கு புரியணும், நான் சொல்கிறது புரியணும், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதிகமாக டைம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். மற்றபடி எனக்கு லெட்டர்ஸ் எல்லாமே வந்து மனப்பாடமாக தெரியும். நான் நிறையா இது டீச் பண்ணியிருக்கேன், எக்ஸாமுக்கு படிச்சிருக்கேன் அப்படின்றனால நீங்களும் மனப்பாடமாக வச்சுக்கிறது நல்லது. ஓகே, இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதான் கோடிங் டிகோடிங் கொஷின், இப்படி தான் கேட்பாங்க. ஓகே, இஃப் புக் இஸ் கோடட் அஸ் 43, வாட் வில் பி த கோட் ஃபார் பென்? அதாவது ஒரு குறியீட்டு மொழியில் புக் என்பது 43ஆக குறிப்பிடப்படும், அதே மொழியில் பென் எவ்வாறாக குறிப்பிடப்படும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ புக்குக்கான கோடு 43ன்னு சொல்லியிருக்காங்க, பெண்ணுக்கான கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், புக்கில் 4 லெட்டர் இருக்குது, ஆனால் 2 டிஜிட் தானே கொடுத்துருக்காங்க, ஒன்றுக்கு ஒரு நம்பர்னு போட்டால் கூட 4 நம்பர் வந்திருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம்.
ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அந்தந்த லெட்டருக்குள்ளே நம்பரை மட்டுமே ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். உங்களுக்கு லாஜிக் என்ன அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும். ஓகே. இப்போ புக்கு பிக்கு என்ன, பிக்கு 2. ஓகே, பிக்கு 2. ஓக்கு என்ன, ஓக்கு 15. மறுபடியும் ஓ தான் 15. K11 K11 அப்படிங்கிற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுருப்பேன். K11 K11. ஓகே, ஸோ 11. இப்போ இதையெல்லாம் கூட்டினீங்க அப்படின்னா 15 15 30. 30 11 41. 41 ப்ளஸ் 2 43. ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, அதோட வேல்யூவை கூட்டியிருக்காங்க மொத்தமாக. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ அதே தான் நம்ம பண்ண போகிறோம் பென்னுக்கு. ஓகே, இப்போ பென் பி வந்து எத்தனை, 16. பிக்கு வந்து 16, ஈக்கு 5, எண்ணுக்கு 14. 14ஐயும் 16ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 30. 30ஓட 5 கூட்டினீங்க அப்படின்னா 35. ஸோ 35 அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சர். சிம்பிள். ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு இது தெரிஞ்சால் போதும். எப்படி கொஷின் கேட்டாலும் இதை வச்சு தான் கேட்க போகிறாங்க. அதில் அவங்க கொஞ்சம் டஃப்பாக கேட்குறதா இருந்தால் கொஞ்சம் இந்த கேப்பு அதிகமாக்கி கேட்கலாம், வேறு வேறு மாதிரி யோசிக்கிற மாதிரி கேட்கலாம். பட் இந்த வேல்யூவை வச்சு தான் எப்படினாலும் கேட்பாங்க. ஒன்று டைரக்ட் வேல்யூ, இல்லைன்னா ஆப்போசிட்டில் எழுதுகிறப்ப கிடைக்கிற வேல்யூ. அந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றை வச்சு தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதில் ரொம்ப யோசிக்கிறதுக்கோ ரொம்ப இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கோ எதுவுமே கிடையாது. சிம்பிளான லாஜிக், இதை மனப்பாடம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ நான் ஒவ்வொரு இதுலேயும் கொஷினை ரீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதுதான் நான் கோர்ஸ்லையுமே சொல்லியிருப்பேன். ஓகே, நீங்கள் இந்த வார்த்தையும் அதுக்கான கோடும் மட்டும் பாருங்கள். ஓகே, இப்போ ஸ்டேபிள் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி கோடு கொடுத்துருக்காங்க. லேபர் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி கோடு கொடுத்துருக்காங்க. பாட்டில் அப்படிங்கிறதுக்கு என்ன கோடு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6ன்னு கொடுத்துருக்காங்க. 5 3 4 7 8 9ன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல எஸ்ஸுக்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, எஸ்ஸோட வேல்யூ வந்து என்ன, எஸ்ஸோட வேல்யூ 19. இங்கே 19 இல்லை. ஸோ அப்போது இது கொஞ்சம் வித்தியாசமான கொஷின். இதில் வந்து இவங்க கொடுத்தது தான் கோடு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கணும். ஓகே, இப்போ இதில் வந்து எஸ்ஸுக்கு 1, டிக்கு 2, ஏக்கு 3, பிக்கு 4, எல்லுக்கு 5, ஈக்கு 6 இப்படி கொடுத்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, இந்த வேர்ட்லையும் இந்த வேர்ட்லையும் காமனாக இருக்கக்கூடிய லெட்டர் இருக்கும். அதை வந்து பாருங்கள். இப்போ ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. ஏக்கு இங்கே 3ஆவதாக இருக்கக்கூடிய லெட்டர், இங்கே 3ஆவதாக இருக்கக்கூடிய நம்பர் 3. இங்கே ஏ வந்து 2ஆவதாக இருக்கக்கூடிய லெட்டர், இங்கே 2ஆவதாக இருக்கக்கூடிய நம்பர் 3. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 3ஆவது லெட்டருக்கு 3ஆவதாக இருக்கிறது தான் அதோட கோடு. இந்த நம்பர் தான் அதோட கோடு. ஓகே, இப்போ இங்கே பி, இங்கேயும் பி இருக்குது. ஓகே, ஏக்கு அப்புறம் தான் பி இருக்குது. ஸோ பிக்கு இங்கே 4ன்னு கொடுத்துருக்காங்க. 4ஆவது லெட்டர், இங்கே 4ங்கிற நம்பர் 4ஆவதாக கொடுத்துருக்காங்க. இங்கே பிங்கிறது 3ஆவதாக இருக்குது. அதே 4 தான் இங்கேயும் 3ஆவதாக கொடுத்துருக்காங்க. அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கொஷினுக்கு வந்துடுங்க. என்ன கொடுத்துருக்காங்க, பாட்டில். ஓகே, BOTTLE. ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய லெட்டர் தான் இதுலேயுமே இருக்கும். கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்காது. இப்போ பிங்கிறது 2லேயுமே இருக்குது. பியோட கோடு வந்து என்னது, 4. ஸோ 4ங்கிறத நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து ஓ. ஓவுடைய கோடு வந்து என்னது, இப்போ இதுலேயுமே பாருங்கள் 47 47 47 47. நம்ம இப்போ ஓக்கு கண்டுபிடிச்சாலும் பிடிக்கலாட்டு அதுக்கு 7ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல ஓ இருக்குது, கடைசிலேருந்து 3ஆவது, கடைசிலேருந்து 3ஆவது 7 தான். ஓகே, அடுத்து டிடி. இப்போ டி வந்து இங்கே 2ஆவதாக இருக்குது, இங்கே 2ஆவதாக இருக்கிறது 2 தான். ஓகே, ஸோ அப்போது டி டி. ஸோ 4722 4722ன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இன்னும் இந்த ரெண்டே நம்ம இப்போதைக்கு எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ அடுத்த லெட்டர் நம்ம கண்டுபிடிச்சா ஆகணும், எல். இப்போ எல் வந்து இங்கே கடைசியிலேருந்து 2ஆவதாக இருக்குது. அதோட கோடு வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ 5. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் 5ங்கிறது இதுக்கு தான் இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இது முன்னாலேயே 2ஆவது லெட்டர்லேயோ 3ஆவது லெட்டர்லேயோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் மிச்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம அதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணிடணும். ஓகே, நம்ம டைமை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இதில் சேவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு நல்லது. அடுத்த கொஷினுக்கு டைம் கிடைக்கும். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். இதுவுமே கொஞ்சம் வித்தியாசமான லாஜிக் தான். ஓகே, இப்போ நியூராட்டிக் அப்படிங்கக்கூடிய இந்த வேர்டுக்கு இப்படி ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அப்போ சைக்காட்டிக் அப்படிங்கக்கூடிய இந்த வேர்டுக்கு என்ன கோடு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, சிம்பிள்.
இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நியூராட்டிக், ஓகே, NEUROTIC. இந்த கோடை எழுதிக்குவாங்க. கோடு வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, TICRONEU. எழுதுகிறப்பவே நிறைய பேருக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். ஓகே, NEU TICRO. ஸோ சிம்பிள். மொதல் 3 லெட்டரை தூக்கி அப்படியே கடைசியில் போட்டிருக்காங்க, கடைசி 3 லெட்டரை தூக்கி அப்படியே ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க, நடுவில் இருக்கக்கூடிய லெட்டரை அப்படியே வச்சுருக்காங்க, சேஞ்சே பண்ணலை. அவ்வளோதான் லாஜிக்கு. இந்த லாஜிக்கில் நம்ம இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ அங்கே என்னது, PSYCHOTIC. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கடைசி 3 லெட்டரில் ஃபஸ்ட்டு தூக்கி போடுங்க, TIC. இப்போ TIC தான் 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இதை கண்டுபிடிச்சதில் எந்த யூஸுமே இல்லை. ஃபஸ்ட்டு 3 லெட்டரை வந்து கடைசி 3 லெட்டராக போடுங்க, PSY. இப்போ PSY எல்லா ஆப்ஷனும் அப்படியே தான் இருக்குது. நடுவில் இருக்கிறத அப்படியே வைங்க, CHO. ஓகே, இங்கே OCHன்னு இருக்குது, இங்கே CHO இருக்குது, இங்கே COHன்னு இருக்குது, இது தப்பு. இங்கே HCO இருக்குது, இது தப்பு. இது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயுமே நம்ம வந்து எடுத்த உடனே இந்த மிடில் இருக்கக்கூடியதை டார்கெட் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக வந்திருக்கும். பட் இந்த இடத்துல நம்ம மிடில் இருக்கிறது தான் டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எந்த லாஜிக்கும் சொல்ல முடியாது. நீ ஏன் அதை பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்க முடியாது. ஏன்னா இது இப்படி தான் பண்ணணும்ட்டு எந்த ஒரு ரூலும் இல்லை. நம்ம ஏதாச்சும் ஒரு வழியில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நம்மளுக்கு லக்கு இருந்தால் நம்ம நடுவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம அதிகமாக யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இதுவும் கோடிங் டிகோடிங் தான். ஓகே, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து அந்த லெட்டரோட நம்பரை வச்சு பார்க்குற மாதிரியே வந்து கொஷின் இருக்காது, இப்படியும் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான், சிம்பிளான லாஜிக் தான். அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ கிரேட் அப்படிங்கக்கூடிய இந்த கோடுக்கு, இந்த வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டா அப்படிங்கிற மாதிரி கோடு கொடுத்துருக்காங்க. ஃபைட்டுக்கு என்ன கோடுன்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே லாஸ்ட் கொஷின் மாதிரியே தான். ஓகே, GREAT, கிரேட்டுங்கிறது தான் கோடு. ஓகே, கிரேட்டுங்கிறது தான் வேர்டு. அதுக்கான கோடு வந்து என்னது, GRETA. ஸோ மொதல் 3 லெட்டர் அப்படியே தான் இருக்குது. இந்த கடைசி லெட்டரை கடைசிக்கு முந்தின லெட்டராகவும், கடைசிக்கு முந்தின லெட்டரை கடைசி லெட்டராகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள். அப்போ இந்த FIG அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்க போகுது. இந்த லெட்டர் இங்கேயும் இந்த லெட்டர் இங்கேயும் வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து அதுக்கான கோடு. FIGTH அப்படிங்கிறது ஆன்சர். FIGTH அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, இதில் ரொம்ப டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே சிம்பிளான கொஷின்ஸ் தான். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். இதோட இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் கோடிங் டிகோடிங்கில் நிறையா கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம 5 கொஷின் தான் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து 15 கொஷின் கிட்ட இருக்குது. ஓகே, அதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இப்போ ஏவோட வேல்யூ வந்து 26ன்னு கொடுத்துருக்காங்க, சன்னுக்கு வந்து 27ன்னு கொடுத்துருக்காங்க, கேட்டுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் கொஷினை ரீட் பண்ண போகிறதே கிடையாது. நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் இது மட்டும்தான், அங்கே மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதில் வேறு எதுவும் ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ ஏங்கிறது 26னாலே நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அவங்க இந்த ஆர்டரில் எடுத்திருக்காங்க, தலைகீழாக எடுத்திருக்காங்க. ஏ வந்து 26 எப்போ வரும், நம்ம இசட்லேருந்து அந்த ஏபிசிடியை ஸ்டார்ட் பண்ணுறப்போ, ஓகே, இசட்லேருந்து தலைகீழாக சொல்கிறப்ப தான் ஏ கடைசி லெட்டராக வரும். ஓகே, அப்போ இங்கே லாஜிக் இதுதான், இதைத்தான் வச்சு இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் நம்ம இதை வச்சு பண்ணிக்கலாம். இப்போ சன், ஓகே, சன். இப்போ கீழேருந்து இந்த இதை மட்டும் பாருங்கள். ஓகே, இப்போ சன்னுக்கு எஸ் வந்து 8. ஓகே, அப்போ இங்கே 8 போடுங்க. அடுத்து இதிலே பாருங்கள், யூ வந்து 6, இங்கே 6 போடுங்க. அடுத்து இங்கே பாருங்கள், என் வந்து 13. ஸோ 13 இங்கே போடுங்க. ஓகே, இப்போ 13ஐயும் 6ஐயும் கூட்டிங்கன்னா 19, 19ஓட 7 கூட்டிங்க அப்படின்னா 28 கூட்டிங்கன்னா 27, 19ஓட 8 கூட்டிங்கன்னா 27. ஓகே, ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கு. சன்னுக்கு வந்து 27 வந்திருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஹிண்ட்டை கொடுத்ததுனால நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். பட் இது இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். டக்குன்னு நீங்கள் ஏபிசிடியை பின்னாலிருந்து எழுதுகிறப்போ எஸ் எத்தனாவது எழுத்தாக வரும் அப்படிங்கிறது டக்குன்னு யாருக்குமே மைண்டில் வராது. ஓகே, அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கிறது பெட்டர். இல்லைனா முடிஞ்சால் மனப்பாடமாக வச்சுக்கிறது இன்னும் பெட்டர். ஓகே, நான் இப்படியும் மனப்பாடம் வச்சுக்கிறேன் அதோட வேல்யூவை, இப்படியும் மனப்பாடம் வச்சுக்கிறேன் அதோட வேல்யூ, அப்படி பண்ணலாம். இல்லைனா இன்னொரு ட்ரிக்கு என்ன பண்ணலாம்னா, ஏக்கு ஆப்போசிட் இசட்டு, கேக்கு ஆப்போசிட் பி, கேபி கருப்பு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, கேக்கு ஆப்போசிட் பி, எல்லுக்கு ஆப்போசிட்
ஓ, லவ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, லவ் அப்படின்னா இப்போ எல்லுக்கு ஆப்போசிட் ஓவா, அதே மாதிரி விக்கு ஆப்போசிட் இ தான். ஸோ அந்த லவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வந்துருச்சு. எல்லுக்கு ஆப்போசிட் ஓ, விக்கு ஆப்போசிட் இ. ஓகே, இப்போ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நார்மலாக உங்களுக்கு இந்த ஆர்டரு ஞாபகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக ஏபிசிடி ஆர்டரில் அது எத்தனாவது லெட்டர் அப்படிங்கிற ஞாபகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லுக்கு வந்து 12ங்கிறத ஞாபகம் வச்சுருப்பேன். ஓகே, எல்லு 12, எல்லு 12 அந்த மாதிரி தான் முடியுது. ஸோ எல்லுக்கு 12ன்னு ஞாபகம் வச்சுருப்பேன். இப்போ தலைகீழாக இருக்கிறது எனக்கு தெரியணும். தலைகீழாக இருக்கிறது எனக்கு தெரியணும். ஓ, ஓங்கிற லெட்டர் வருது. ஸோ ஓ வந்து எதோட பேர்? லவ். ஓங்கிறது எல்லோட பேர். ஓகே, எல்லும் ஓவும் பேர். ஓகே, அப்போ தலைகீழாக எழுதுகிறப்போ எல்லுக்கு 12னா தலைகீழாக வர்றப்போ ஓக்கு 12 வரும். ஓகே, இப்போ ஈங்கிறது 5வது லெட்டர்னு தெரியும். ஸோ லவ்ங்கிற கோடை வச்சு பார்த்தா இ கூட வி தான் வந்து வரும். அதாவது இயும் வியும் ஆப்போசிட். நார்மலாக எழுதுனா வி 5வது லெட்டர், தலைகீழாக எழுதுனா இ 5வது லெட்டர். நார்மலாக எழுதுனா இ 5வது லெட்டர், தலைகீழாக எழுதுனா வி 5வது லெட்டர். இப்படி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஐஆர்னு வந்திருக்கு, ஐஆர் 8 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்குவேன். ஓகே, எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே, அந்த மாதிரி இப்போ கேபி கருப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆப்போசிட் லெட்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு எஸ் இருக்குது, ஆனால் எஸ் வந்து எதுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஹச்சுக்கு ஆப்போசிட். ஓகே, அதாவது இந்த இடத்துல பாருங்கள். ஓகே, ஹச்சுக்கு ஆப்போசிட் தான் எஸ், ஹச்சுக்கு ஆப்போசிட் தான் எஸ். அப்போ ஹச்சுக்கு 8, அப்போ இந்த இடத்துல தலைகீழாக எழுதுகிறப்போ எஸ்ஸுக்கு 8 வரும். ஓகே, இப்போ யூங்கிறது எதுக்கு ஆப்போசிட்? யூங்கிறது எஃப்க்கு ஆப்போசிட். ஓகே, யூங்கிறது எஃப்க்கு ஆப்போசிட். ஸோ அப்போது எஃப்க்கு என்ன வரும்? நார்மலாக எஃப்க்கு 6 வரும். ஓகே, அப்போது தலைகீழாக எழுதுகிறப்போ யூக்கு 6 வரும். அந்த 6 தான் நான் இங்கே போட்டிருக்கேன். என்னுங்கிறது எம்முக்கு ஆப்போசிட். ஓகே, என்னு எம்மு அடுத்தடுத்து வரும், அது ஆப்போசிட். நார்மலாக எம்முக்கு என் வரும், எம்முக்கு வந்து 13 வரும். அப்படியே தலைகீழாக எழுதுகிறப்போ அந்த 13 எண்ணுக்கு வரும். இது நான் சொல்கிறது புரியலனா பிரச்சனை இல்லை, எல்லாமே இங்கே டயக்ராமில் இருக்குது, நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த டேபிளில் இருக்குது, இதை நீங்கள் அப்படியே ரெஃபர் பண்ணிக்குவாங்க. ஓகே, இல்லைனா உங்களுக்கு நான் சொல்கிறது எதுவுமே புரியாத கூட பிரச்சனை இல்லை. எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ந்த உடனே கொஷின் பேப்பரை கொடுத்த உடனே நீங்கள் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன உடனே எடுத்த உடனே இதை மட்டும் எழுதிருங்க. ஓகே, ஏபிசிடி எழுதுங்க, 1 2 3 4 5 6 எழுதுங்க, அடுத்து இசட்லேருந்து இந்த மாதிரி எழுதுங்க. இது கூட இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 26லேருந்து ஏபிசிடியை மறுபடியும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி கேட்டாலும் உங்களுக்கு நம்பர் கையில் இருக்குது, இப்படி கேட்டாலும் நம்பர் கையில் இருக்குது. ஓகே, இப்போ கொஷினுக்குள்ளே வருவோம். இப்போ கேட். ஓகே, இப்போ கேட். இப்போ சி வந்து 24. ஓகே, இந்த ஆர்டரில் தலைகீழாக இருக்கக்கூடிய ஆர்டரில் தான் இந்த இதில் லாஜிக் இருக்குது. அப்போ சி வந்து 24, அடுத்து ஏ வந்து 26. ஓகே, அடுத்து டி, இந்த ஆர்டரில் டி பார்த்தீங்க அப்படின்னா 7. ஓகே, 7. ஓகே, ஸோ ஜிடி ரோடு அப்படிங்கிற மாதிரி நான் ஞாபகம் வச்சுருப்பேன். ஓகே, ஜிடி ரோடு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 50, 50 + 7 57, 57 அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுலேயே வந்து நான் நிறையா ஹிண்ட்டு கொடுத்துட்டேன். இந்த டாப்பிக்கு இந்த 5 கொஷினில் இந்த டாப்பிக்கு தேவையான எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிற அந்த 15 கொஷின்லேயுமே 15மே இப்படி இருக்காது, அதில் வேறு மாதிரி வேர்டு வச்சும் வரும். வேர்டு வச்சும் கோடிங் டிகோடிங் இருக்குது, அதுவும் வரும். பட் அடுத்த வீடியோலையுமே நம்ம இந்த மாதிரி லெட்டர் வச்சு கோடிங் டிகோடிங் கொஷினும் பார்க்க போகிறோம். அந்த இடத்துலலாம் நீங்கள் ஒவ்வொரு கொஷினையும் நீங்களே சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.